நொங்கு வெட்ட போகிறோம் ஓகேங்களா. வீடியோவில் வந்து 4-5 மாதம் இருக்குது. ஒரு போட்டா ஓட போயிடுச்சு. கழுகு பாருங்க மக்களே, கூடு கட்டி குஞ்சு பறிச்சிருக்காமா. அது வச்சிருக்குது புது புது வேப்பலையா. புது வேப்பலையா. ஆமாம், எதுக்கு வச்சிருக்குது எது வச்சுக்குன்னு தெரியல மக்களே. இந்த வீடியோ அமுச்சு விடுங்க, இதோட இணைச்சிட்டுறேன். மாமா என்ன அது வெட்டும் போது வெறியில் வெட்டுறோம். அந்த வெட்டின காயத்துக்கு முத்தம் கொடுக்குறோம். அதே கரெக்டான பதம், கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கோம். அடுத்து இன்னொரு கொலை, 3 கொலை. சூப்பர் தான், இந்த சம்மர் சீசன் சூப்பர் தான். இங்க பாருங்க மக்களே, அசால்ட் பண்ணிருக்காருங்க. என்னமா இத்தனை பேத்து இருக்குது. கருக்களை கிழிச்சிருக்குல்ல. இது சும்மா பழமரம் ஏறதெல்லாம் சும்மா கிடையாது. அந்த கருக்கு எல்லாமே பார்க்கணும். கிழிச்சுமா இது வந்து நம்ம கட்டல் கவரே கட்டிருக்காங்க. கட்டல் கவரே கிருட்டு அந்த தண்ணி குடி சாமி. கத்தி எப்படியாவல கத்தி வேற மாதிரி. மக்கள் சரியான சார்ப்புங்க. நொங்க ஆசையே இருந்தது மாமா, வேற மாதிரி கோடான கோடி நன்றிகள். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் ஸ்டப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. எஸ், ரொம்ப நாளாக எங்கடான்னு சொல்லி கேட்டுட்டீங்க கமெண்ட்ஸில். நம்ம மோக மாமனை பார்க்கத்தான் இப்போ நானுமே நம்ம கூட வந்து முகுந்தும் வந்துட்டுருக்கான். மோக மாமனை பார்க்க போகிறோம் மக்கள்ஸ். இந்த சம்மர் லைவில் முகுந்த் வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கா, உங்களுக்கு தெரியும். முகுந்த் யார் அப்படின்னா என்னுடைய அக்கா பையன். புதுசாக யாராவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். என்னுடைய பையன் உள்ள தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் தவன்கிறது என் பையன். தவனை வந்து விட்டுட்டு அவன் குழந்தை பையன் இருக்கானா அங்கே கூட்டு போக முடியாது, செட் ஆகாது. முகுந்த் பெரிய பையன் ஆகிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வந்து நானும் முகுந்தும் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா மோக மாமனை பார்க்க கிளம்பிட்டோம். இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஆனால் எதுக்காக கிளம்பிட்டேன் நான் சொல்லலை. எதுக்காக கிளம்பிட்டோம் அப்படின்னா நொங்கு வெட்ட போகிறோம் ஓகேங்களா. இந்த சம்மர் டைமுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா ஊர்லேயும் நொங்கு சீசனு. ஸோ வந்து நம்ம ஊர்லேயும் சீசனு. என்னடா நீங்கள் ரொம்ப அருவி போகிறோமோ. சரி ஓகே மக்களே, நொங்கு வெட்டி வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. காரில் கிளம்புறோம், பைக்கில் போகல. ஏன்னா ஏதாவது 2-3 உலக இது எக்ஸ்ட்ரா இது கிடச்சுன்னா வீட்டுக்குலாம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. முந்து போகலாமா? போகலாம். போய் நொங்கு வெட்டி சாப்பிட்லாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு நொங்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படி நொங்கு ரொம்ப நல்லதோ அதேமாதிரி நீங்கள் வந்து லைக் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து எனக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் பண்ணிடுங்க. வாங்க மக்களே போகலாம். உங்களை அங்கே போயிட்டு சந்திக்கிறேன். ஓகேவா? பாய் மக்கள். அவ்வளோதாங்க, மோக மாமா வீட்டை நெருங்க போகிறோம். வாய்க்காக்கரையை ஓரத்தில் தான் மாமா இருக்கார். உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த இடம்லாம்? நல்லா இருக்குல்ல? நம்ம வாய்க்காலோடவே சூப்பராக இருக்கு பாரு. கிளீனாக வச்சுருக்காங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. எத்தடா மாசம் ஆச்சு? ஏவாமா ஒரு 3 மாசம் மேல 4-5 மாசம் இருக்கு. வீடியோவில் வந்து 4-5 மாசம் இருக்கு. ஒரு போண்டா ஓட போயிடுச்சு. கடைசி போண்டாவா நினைக்கிறேன். சரி ஓகே. இடையில நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோமுங்க, அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் வீடியோ எடுக்கல. உங்களுக்கு தான் ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. உண்மையாலுமே சொல்கிற மக்கள், ஏன்டா அப்படி நடந்தது எனக்கும் தெரில. அது உண்மையாலுமே ஒத்து வரல. இவர் ஃபோன் பண்ணுவார், கரெக்டாக நான் வெளியே கிளம்பியிருப்பேன். நான் ஃபோன் பண்ணுவேன், கரெக்டாக மாமா கம்பெனிக்கு போயிருப்பார். இல்லைன்னா காட்டில் மஞ்சள் வெட்டிக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு வேலையாகவே இருக்குது. அப்புறம் எங்கேங்க, அப்புறம் இடையில நம்மளுக்கு கொஞ்சம் இடம் கொஞ்சம் வீடியோ போட நம்ம கொஞ்சம் இதாகிடுச்சா. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ்ட் மாம்சே நடக்கிறீங்களா? ஓகே மாமா. அப்புறம் சிம்பிள் தான். அடுத்து பாருங்க, மாமனாலே அபூர்வம் தான். கால் கவர் வந்து எங்கேயோ தொலைச்சிட்டாரு தெரிஞ்சு சொட்டீர் பாசர் பைப் எடுத்து கால் கவர் ரெடி பண்ணிட்டாரு. இதை கட்டிட்டு தான் மாமா சேர போகிறாரு. ஸ்ட்ராங்காக இருக்கு மாமா? இருக்கு. ஓகே மக்களே, வித்து முகுந்து பையன் மாப்பிள்ளையோட பாருங்க அப்படியே வாய்க்கா கரையில் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் மாமா. அப்புறம் உங்கள் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஏதாவது பேச வர போகிறேன்னா பேசுங்க. கமெண்ட்லாம் பயங்கரமாக பண்ணுறீங்க. ஆமாம், ஃபோனும் பயங்கரமாக பண்ணுறீங்களா? ஸோ ஃபோன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாலையே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றாங்க. ஆரம்பிச்சுட்டாரு மக்களே. வந்த உடனே ஏதோ பார்த்ததில்ல நேரில். நான் 1 மாதத்துக்கு முன்னாடி கூட்ட பார்த்தேன். ஆனால் காக்கா கூடு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்படி கழுவு கட்டி எனக்கு தெரியல. கழுகு கூடா? மக்கள் கழுகு வந்து கூடு கட்டியிருக்காமா? இது மேலே அதுவா? ஆமாம், இருங்க மாம்சம், இதுங்க அடியில் போகலாம். ஆமாம் மேலே கழுகு உட்காந்துருக்கு. எங்கே அதான் இருங்க மக்கள், எதா பாருங்க, அதோ பாருங்க மக்கள்,
கழுகு பாருங்க மக்களே, கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிருக்காமா, அதான் பறந்துருச்சு. கொஞ்சம் ஒரே குஞ்சு பாருங்க. ஃபுல்லாவே தேன் கூடு மட்டும் தான் கொடுத்துருக்குது, மலந்தேன் கூடு மட்டும் தான் கொடுத்துருக்குது. என்னமாமா? மலந்தேன் கூடு மட்டும். உள்ள தேன் கூடா? இல்லை மாப்பிள்ள, மலந்தேன கூடு மட்டும் அதுக்கு உணவாக கொடுத்துருக்குது இந்த குஞ்சுகளுக்கு. எப்படி பார்த்தீங்க? நான் மேலே எடுத்து பார்த்தேன். மேலே இருப்பீங்களா? ஆமாம், அதான் வீடியோ எடுத்துக்க மேலே. ஐயோ, இங்கே பாருங்க அந்த வார்த்தை. என்னமாமா? ஏய் ஆமாம், ஒரே குஞ்சு தான் இருந்தது. நல்லா கையில் பிடிக்கிட்டாங்க, 1 கிலோக்கு குஞ்சு. மேலேறி பார்த்தீங்களா? தொட்டு பார்த்தேன். அதுக்கு வந்து தேன் கூட வந்து கொடுத்துருக்குது உணவா? தேன் கூட அப்பப்போ வந்து வேப்பலையை கூட இது வச்சிருக்குது, புது புது வேப்பலையா. புது வேப்பலையா? ஆமாம். எதுக்கு வச்சிருக்குது, எது வச்சுக்குன்னு தெரியல மக்களை. இந்த வீடியோ அமுச்சு விடுங்க, இதோட இணைச்சிட்றேன். ஏங்க மக்களே, இங்கே பாருங்க, சொன்ன மாதிரியே தலைவன் பாருங்க எங்கே நின்றுட்டு இருக்காருன்னு. ஒரு முள்ளு மரத்தில் இருந்தாலே இதில் சிம்பிள் வேற. ரைட்டு. அடுத்து பாருங்க, மாமா சொன்ன மாதிரியே இந்த கழுகு பாருங்க, கிட்டத்தட்ட 1 கிலோ சைஸ் இருக்க மாட்டிருக்கு. ஆனால் என்ன குழந்தையா இருக்கு, பொசுன்னு ரொம்ப அழகா இருக்கு. வேப்பிலை இருக்கு, உள்ள பாருங்க தேன் கூடு வச்சிருக்குது பாருங்க, மலந்தேன் கூட்டை பாருங்களேன். மக்கள்ஸ் சொன்னா மோகமாமனாலே ஏன் வந்து உங்களுக்கு பிடிக்குதுன்னு எனக்கு ஒவ்வொரு டைமும் வந்து அது அபூர்வம். எனக்கே வந்து அப்பப்போ அவர் இவரை பார்க்க வந்தாலும் ஏதோ ஒரு விசித்திரமான விஷயத்தை சொல்லுவார், காட்டுவார். இன்றைக்கி அதே மாதிரி வந்து இப்படி ஒரு விசித்திரமான கழுகு கூடு, கழுகு குஞ்சு, இந்த மாதிரி டிஸ்கவரி சேனல் மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. வீடியோ செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. நான் உங்களுக்கு இதோட இணைச்சி விட்றேன், ஓகேவா? சூப்பர் மாமா. மேலே ஏறிட்டீங்க? ஏறிட்டோம்ல. அதான் இந்த பக்கம் வரும் சார். இதில் பார்த்தீங்கன்னா அதோட அம்மா வந்து அதாவது கொத்த வந்துச்சு. சவுண்ட் விடும்பாரு, சரியா தெரியல. 8 நிமிஷம் சவுண்ட் விடுது. இந்த நேரத்தில் நிற்கிது, கிட்ட வந்த அங்கே நிற்கிது அந்த மரத்தில். அதான் அங்கே இப்போ ஏறினா கத்துது. இப்போ ஏறினாவே வரும். ஏறி காமிக்கிட்டா வேண்டாம் வாங்க. கத்துதா கழுகு சவுண்டு. மக்களே, அங்கேருந்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். அங்கெல்லாம் பாருங்கள் மக்கள், எல்லாம் ஏகப்பட்ட கருவேப்பிலை மரங்க. நம்ம ஊரெல்லாம் டவுன்லாம் காசு ஓட்டு வாங்குவீங்க. நாங்களே ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு அந்த பனிக்காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு எல்லாத்தாலே கறி போச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயும் கருவேப்பிலை கடையில் தான் வாங்கினோம். ஆனால் இங்கே என்னடானா வாய்க்காமேட்டில் ஏகப்பட்ட கருவேப்பிலை மரங்க. நான் பொறுசு தின்னுட்டு வரேன். இது வந்து கரூர்லேருந்து வந்து ஒழிப்பாங்க. கரூர் மார்க்கெட் ஃபுல்லாகவே எங்கள் தலை தான் போகுது, இந்த ஏரியா தலை தான் போகுது. ஆமாம். ஓஹோ, மார்க்கெட் ஃபுல்லாகவே இந்த தலை தான் போகுது. நிறைய இருக்குது மரம். தனியாக வந்து ஒடிச்சு போவாங்க வந்து. மரம் இதெல்லாம் நிறைய இயற்கையிலே நிறைய இருக்குது. ஒழுங்கா பராமரிக்கிறது இல்லை. சொன்ன மாதிரி மோந்து பார்த்தா இத ஒரு ஜூஸ் போடுவோம்ல கிரீன் கலர்ல, அந்த ஜூஸ் வாசம் வருதானே கருவேப்பிலையா? ஓகே மக்கள்ஸ். என்னம்மா மலந்தேன் கூடா எங்க இருக்கு? அடுத்த கட்டமாக தேன் கூடையும் காமிக்கிறாரு. மலந்தேன் பூச்சி. மலத்தேன் மலையில தானே இருக்கும். இங்கே நம்ம ஊர்லேயும் கட்டும். கீழே பார்த்து போ. முகுந்தே பார்த்தேன். பார்த்து வரவங்க பார்த்து நிறைய. அடுத்த கட்டமாக வாக்கியாக்கரைகள் வந்துட்டோம். இந்த இடம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல வீடியோ போட்டோம், அது பழைய சேனல். இந்த வாக்கியாக்கரைக்குள்ளேயே வச்சு வாக்கியாக்குள்ளேயே வச்சு கறி வருத்தமுங்க. அதெல்லாம் செம்ம. ஒரு 6-7 பேர் சொல்லி செம்ம ஸ்பாட்டில் அப்போ பண்ணது. இதே ஸ்பாட்டு இந்த இடத்துல வச்சு கறி வருத்தமுங்க. உங்களுக்கு கேள்வி பார்த்துப்பா, பாட்டில் உடஞ்சி கிடக்குது. அந்த வீடியோ பார்த்தியா? போயிட்டீங்களா? அப்போ இந்த வாய்க்கால்ல நீங்க எல்லாம் இருந்தீங்களா? அந்த வீடியோ டிவில வச்சிருந்தீங்களா? காமிச்சாங்களா? ஓகே ஆமா. எங்கேங்கம்மா? ஐயோ மக்கள் பாருங்க, இந்த வேப்பம்பூ சீசன் முடிஞ்சோடனே எடுக்கணும். இதையா? வேப்பம்பூ சீசன் முடிஞ்சோடனேவா? அட்டி சாமி, நானும் அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கூடுன்னு மக்களே. தெரியுங்களா? இந்த கீழே இருக்க பாருங்க, இந்த மரத்தை பாருங்க, சைஸை பாருங்க. அப்படியே இங்கே பாருங்கள் மக்கள், இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் சின்னத்தனமான கூடு இல்லை, பெரிய கூடுங்க. வா சாமி. மாமா ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் இன்னைக்கு டெஸ்ட் மேலே டெஸ்ட் வைக்கிறேன் மாமா. தரம் சொல்கிறது ஒரே நாள் தெரியலாம் இல்லை. ஆமாம், இதெல்லாம் எடுத்த இயற்கை தேனு. வேப்பம்பூ சீசன் இப்போ வந்து எள்ளு பூ சீசன். ஒரு நிமிஷம் இங்கே வா, கீழே பாட்டில் கிடக்குது பாரு. பார்த்து வருவோம். கீழே அந்த பக்கம் கீழே பார்த்து வருவோம்.
இது வந்து வேப்பம்பூ சீசன் முடிஞ்சோன்னே எடுப்பீங்களா? சீசன் எள்ளு, அதான் எள்ளு சீசன் இப்போ. எள்ளு அதான் நம்ம சாப்பிட்ற எள்ளு. எள்ளு இந்த சீசன் அப்போ எடுத்தோம்னா 2 எடுக்கலாம் நம்ம. வேப்பம்பூ சீசன், வேப்பம்பூ தேனுமே எள்ளு தேனும் எடுக்கலாம் நம்ம. இப்போ எடுத்தோம்னா இப்போ இந்த கூட்டை எப்போ எடுப்பீங்க? இப்போ 1 வாரம் ஆயிரும். 1 வாரம் ஆயிரும். ஏன்னா இப்போ பூவெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. அவ்வளோக்கு எடுத்துருவீங்க தைரியமா? எடுத்துடலாம். புகை போட்டு தான் எடுக்கணும். அதான். ஓகே மாமா, சூப்பர். போலாமா? ஓகே மாமா. அந்த தேன் கூட்டு இருக்குல்ல, அது ஸ்கூல் கடிகார வரைக்குள்ள பெருசா ரவுண்டா அந்த மாதிரி இருக்கா? அதே சோடே இருக்குது. அத்தாப்பரி கூட இன்னைக்கு முகுந்துக்கு நல்ல ஒரு இதுதான், ஜாலி தான். அப்பா மேலே பார்த்துரு. இது வந்து நம்ம நாட்டு அந்த மாதிரி. ஏமாம்மா காய் ஆமாடி இருங்க காமிங்க. இதெல்லாம் முகுந்து பார்த்துருப்பானு இதில் பார்த்துருக்கியா? சாப்பிட்டு பாரு. நல்ல வளமாக எடுத்து குடும்பமா அவனுக்கு. இது எங்கள் வீட்லேயே இருந்துச்சு மக்களே. மரம் நம்ம கட்டுத்தோரம் இருக்குது இல்லைங்க, மாடெல்லாம் கட்டி வைக்கிற மாதிரிங்க, அங்கேயே இருந்துச்சு. பெரிய மரமாக இருந்துச்சு, கவட்டை மாதிரி இருக்குது. அதாவது 2 மரம் இப்படி கவட்டையாக கவ மாதிரி இருக்குங்க. அது ஒரு கூத்து. சின்ன வயசுல நான் அந்த மாதிரி 2 கவட்டைக்கு இடையில மாட்டிக்கிட்டேன். அப்புறம் எல்லாம் சத்தம் போட்டு அப்புறம் வந்து இப்படி மேலே தூக்கி எடுத்துட்டாங்க கடைசியாக. அந்த மரத்துக்கு சும்மா கம்மிட்டு இந்த கோட் இப்படி இடையில பூந்து போய் மரத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டேங்க. அப்புறம் குண்டாவு தலையில் கமுத்தி அப்படி ஒரு சம்பவமாக இருக்குது. அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு மக்களே. இங்கே வாருங்க மக்களே, அப்படியே தலை எங்கே பார்த்தாலே இது. அது வேண்டாம் சாமி, இந்த இது சாப்பிடு. இவனுக்கு முகத்துக்கும் பழக்கி விட்றலாம் கருவேப்பிலை இங்கே சொல்லி. இந்தா கொழுமிச்ச மரமா? கொழுமிச்ச மரத்தால் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மக்களே. ஆரஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க, எலுமிச்சம்பழம் நார்த்தங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து கொழுமிச்சம்பழம். பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் சைஸ்லேயே இருக்கும். நல்லா இருக்குது சாப்பிடலாம். இது கொஞ்சம் புளிக்குன்னு வைங்களேன். தெரியும் உங்களுக்கு கொழுமிச்ச மரம் இதுன்னு. நல்ல வாசமாக இருக்குமுங்க. எலுமிச்சை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாசமாக இருக்குது என்னோட இலை. காய நான் அதே மாதிரி தான். எங்கள் கிணத்து மேட்டில் மெண்டாக இருந்துச்சு. மோந்துவார் எப்படி இருக்கு? ஒரு தைல மாதிரியே இருக்குதானே. அது எலுமிச்சை வாசம், எலுமிச்சை ஆரஞ்சு வாசம் ரெண்டு மிக்ஸ் ஆன எப்படி இருக்கும், அந்த வாசத்தில் இருக்கும். சரி ரைட்டுங்க, நம்மளுக்கு இந்த கருவேப்பிலை தான். கருவேப்பிலை ரொம்ப பிடிக்குங்க. இந்தா போருக்கு தயாரா? ஸ்பாட்டன்ஸ். ஓகே மாமா. ஆனால் இதுதான் ஆமாம், ஆனால் இதுதான் ஹைலைட்ஸ். அதை காட்டுங்க, இன்னொரு டைம் காட்டுற மக்களே. சொட்டு நீருக்கு வரும் இல்லைங்க, பைப் ஓஸு, அதை வந்து ரெடி பண்ணிட்டாருங்க தலைவர். வேறு மாதிரி பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஏமாம்மா? நொங்கு இதில் இருக்குது சாமி, 2 ஓலை இருக்காமா. ஆமாம் பார்த்தேன். மனுஷன் அசால்ட்டாக உள்ள வராருங்க. மரம் எப்படி வாட்டமாக இருக்குதோ சாஞ்சிருக்குதோ அதுக்கு இருக்கணும். ஓ சாஞ்சதுக்கு ஆப்போசிட் ஏறணும். ஓ மரம் பாருங்க, இந்த பக்கம் அப்படி சாஞ்சிருக்குதுங்களா, அதுக்கு ஆப்போசிட் ஏறுறாரு. ரைட்டுங்க, மாட்டிக்கிட்டார் தலைவர். ஏற ஆரம்பிச்சிட்டாருங்க. கிருட்டு தான் நீ. மனுஷன் பாருங்க ஏறியே விட்டார். வந்துக்கிட்டே அம்மா அந்த பக்கம் உரம் பேர் மாம்பார் எப்படி ஏறுறாரு. இதில் என்ன ரிஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டை இருக்குல்லங்க, பட்டையெல்லாம் உளுந்து கிடக்கு. நொங்கு வெட்டுறதோட ஈஸி, இந்த பட்டையெல்லாம் பார்த்து ஏறுறது தான் பெரிய கஷ்டம். இங்கே வாருங்க மக்கள், கீழே இருந்து எவ்வளோ ஹைட்டுன்னு சொல்லி. எப்படி 30 அடி வருமாமாவா? வரு நல்லா பெரிய ஹைட்டுங்க மரம். மேலே ஏறிட்டாருங்க மாமா. இந்த பக்கம் ஒரு குளம், சூப்பரான குளம் மாமா. நல்லா கண்ணாடி காய், கரெக்டான பதம், கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கோம் மக்கள். ஓகே போடலாம் மக்களே. ஏ சூப்பரு, சரியா பார்த்து பக்கத்தில் இன்னொரு கூட போடுவார். இங்கே பாருங்க, தரமான காய்ங்க, பெரிய காய். ஆமா, நொங்கு வண்டி செஞ்சோம்ல அந்த காய் மாதிரியே இருக்குதானா? எங்கே ஏறிட்டாரு ஐயோ வேற மாதிரி மக்கள். இங்கே பாருங்க மக்களே, ஒரு குளம் இதில் மாட்டிக்கிச்சு வேப்ப மரத்தில். ஆனால் அது குட்டி காய் தான், பட் இருந்தாலும் அதில் 4-5 நொங்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த நொங்கு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும்.
ஓடு. தகிட தகிட. ஐயோ இங்கே பாருங்க மக்களே, அசால்ட்டு பண்ணிருக்காருங்க. ஆனால் கால் வைக்கிறலாம் பார்த்து வைக்கணும், இதெல்லாம் கருக்கு கிழிச்சிரும் மக்கள்ஸ். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எல்லாம் பழகிட்டாங்க. சரி மாமா, பார்த்து மாமா, நீ போகிறத பார்த்தா நம்மளுக்கு கிருட்டுங்குது, பயமாக இருக்குது. வந்துட்டாருங்க மாமா. சலாக்கு மாமா, மெதுவா. பனைமரம் தீ வைக்கக்கூடாது. இதெல்லாம் தீ வச்சு இது பண்ணிட்டாங்க ஏன் மாமா? பாவம் மக்கள்ஸ், பனைமரத்தில் தீ வைக்கக்கூடாது. இங்கே பாருங்க, தீ வச்சு அந்த பட்டையெல்லாம் உறிஞ்சி செலாக்கெல்லாம் வந்து மரத்துக்கும் சிரமம், மனுஷனுக்கும் சிரமம், ஏறுற மனுஷனுக்கும். ஆமாம் பார்த்து மாமா. கோடான கோடி நன்றி தலைவரே, கோடான கோடி நன்றி. அப்பா மக்கள்ஸ், மோகமாமனுடைய ஆட்டம் இனிதே நிறைவடைந்தது. என்ன மாமா வேறு கிளம்புகள்லாம் தினமும் இத்தனை பேத்து இருக்குது. கருக்களை கிழிச்சிருக்குல்ல. ஐயோ மாமா, என்ன அது? இது சும்மா பழமரம் ஏறதெல்லாம் சும்மா கிடையாது, அந்த கருக்கு எல்லாமே பார்க்கணும். ஆமாம், காலையில் செலாக்கெல்லாம் ஏறி இருக்குதுல்ல. ஏறி இருக்கு இது அதெல்லாம் ஏறி இருக்கு, கிழிச்சிருக்கு. அதெல்லாம் பரம ஏற சின்ன காரியம் இல்லை. வாருங்க மக்கள்ஸ். ஐயோ ஏறது பிரச்சனை இல்லை, இறங்குறப்ப கணக்காக இறங்கணும். ஏற எப்பேற்பட்ட கொம்பளம் தான் ஏறிடலாம். கீழே இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்கணும். அப்புறம் கருக்கெல்லாம் பிடிக்கிறப்போ நல்லா கட்டிமாக பிடிச்சிக்கணும், விடவே கூடாது. நினப்பாரு விட்டுலாமான்னு நினப்பாரு, அந்த நினப்பெல்லாம் எடுக்கக்கூடாது. நல்லா பிடிச்சிக்கணும். முக்கியமாக கொலையை பிடிக்கூடாது. அந்த கொலையை பிடிச்சி மேலே ஏறக்கூடாது. அது விசுங்க வந்துரு. ஆனால் இது கடிச்சிருந்தாலும் உருவிட்டு வந்துரு. ஓ, ஆணிலுக்கு இது கடிச்சிருந்தா உருவிட்டு வந்துரு. பாலை நல்லா வலுவான பாலையா நல்லா பிடிக்கிற அளவுக்கு தான் பிடிச்சிக்கிட்டு மேலே இறங்கணும். அதே மாதிரி பிடிச்சிட்டு கீழே இறங்கணும். நல்லா சேஃப்டியாக பார்த்துட்டு சேஃப்டியாக இறங்கணும். இது முக்கியங்க. கண்டிப்பாக மக்கள்ஸ். ஐயோ சாமி, இன்னைக்கு தான் நான் எனக்கே போவாமன சாப்பிட்டா பார்த்துட்டு இன்னைக்கு இப்படி ஹார்டாக பார்க்குறேன். வழுக்குங்க. கிரிப்பு இல்லை இது அது வழுக்குது உங்களுக்கு. கவுரா இருந்தால் ஓகே, நல்லா நிற்கி. நாற்கயிறு இருந்தால் ஓகே, தென்னை நாற்கயிறு. அதான் ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக நொங்குகளை சேகரிக்கும் நேரம் இது. உங்க அத்தச்சோடு தூக்காதா, உன்னால் சின்ன தூக்கிட்டு வா. இந்த உதிரிக்காய் எடுத்துட்டு வா, அந்த ஒன்று கிடக்குல்ல அதை எடுத்துட்டு வா. எல்லாம் ஒரு பக்கமாக சேகரிக்கணுமுங்க. இங்கே பாருங்க மக்கள்ஸ், கண்ணாடிக்காய்ங்கிறது என்னென்னா இந்த எல்லோ கலர் இருக்குது பாருங்க. இதை விடவே இருங்க காமிக்கு, இன்னும் சூப்பர் கொலையெல்லாம் இருந்துச்சு. எது எந்த காய் வந்தாலும் இந்த கண்ணாடி தெரியும். கெல்ட் காய் இருந்தாலும் கரையனாயிரு. இந்த கண்ணாடிங்கிறது தான். இது கண்ணாடி தெரியணும் மக்கள்ஸ். அதாவது இந்த பழுப்பு நிறம் இருக்குது பாருங்க, இது வந்து தெரியணும். இந்த இடத்துல வந்து இதே மாதிரி இருந்து பிளாக் கலர் இருந்துச்சுன்னா அது பனங்காய். அதான் கெல்ட் காய் ஆயிடும். அதான் செவக்காய் கடுக்காய் இருக்கு. நம்ம ஒன்று கொலை வெட்டியாச்சு, ஏன்னா அது ஒன்று வெட்ட முடியாது. அதான் வெட்டி பார்த்தது குட்டிக்காய் வெட்ட முடியல, சரியா வெட்டி விட்டேன். ஓகே இதை பாருங்க மக்களே, இந்த இடத்துல வந்து வெட்டி பார்த்துருக்கிறாரு, அதனால தான் அந்த குட்டிக்காய் வெட்டிட்டு. ஆனால் இதுலேயுமே வந்து இந்த இது இருக்கும், தண்ணி இருக்கும், நல்லா இருக்கும். சரி ஓகே மக்கள்ஸ், எல்லாம் எடுத்து போடலாம். பாதி கடுக்காய் இருக்கும். நம்மதீங்களா பொடுசுகளுக்காகாது. ஒரே ஒரு மரத்தில் இத்தனை காய் போட்டாச்சு. ஆமாம், இது வந்து கடுக்கா. அதான் இந்த பாருங்க மக்களே, இதெல்லாம் வந்து முத்துனது பார்த்தாலே தெரியும். இந்த ரொம்ப அந்த வரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் மக்களே. அடுத்த கட்டமாக மாமை வந்து இந்த கருக்கு தான் கிழிக்கிறது. எது இந்த சைடில் மக்களே, இதாக பாருங்க, டவுன் கால் இருக்கிறீங்களா பிடிக்க முடியும். இந்த கையெல்லாம் கழிச்சிருக்கு பாருங்க, பிடிக்க முடியும். இது வந்து பிளேடு மாதிரி இருக்கு. ஏமாமா? ஆமாம், இதெல்லாம் வெங்காயமாக அறிவாங்க. முந்தி வெங்காயம் நான் அரிசிருக்கேன் மாமா. வெங்காயம் அறிவாங்க இதெல்லாம். இப்போ புதுசாக இறங்கினாலும் மேலே ஏறி இப்போ ஒவ்வொன்றா செதுக்கிடுவாங்க. செதுக்கிட்டு இதாகாது. அப்புறம் அந்த கருக்கு பிடிச்சோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெளிவு கட்டுறாங்கல்ல. ஆமாம், கல் நல்லா தெளிவு மாப்பிள்ள. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சுருப்பாங்க. இது வந்து வாழை வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து அவனியாக கிழிப்பாங்க. ஹிந்தி இப்படி பிடிச்சி கிழித்தாங்கன்னா வந்துரு. ஆனால் நம்ம இப்படி கிழிக்க முடியாது, ரொம்ப அவங்களாம் கிழிச்சிருவாங்க. இப்போ நம்ம உள்ள அவனி மட்டும் எடுக்கிறனா இப்படி அவனினா அவனி இது கட்டுவோம்ல, பால் கட்டுவோம்ல. ஹிந்தி அந்த காலத்தில் பால் கட்டுவாங்க. பால்னா படல். ஆமாம், நார் சொல்கிறீங்க.
ஓ பனநாறு. இதுதான். ஓஹோ. ஒவ்வொன்றா கட்டுவாங்க. இதான் கயிறு. கயிறு இப்பதான் கம்பி வந்தது. சொல்ல கயிறு தான் கயிறு. ஓ இதுதான் அந்த படல சாலை போடுறது. வர்றதுக்கு இதுதான் இங்க வச்சு கட்டுவாங்க. ஓ கட்டியமா இருக்கு. கம்பி என்ன கம்பி 10 வருஷம் அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. நம்ம கத்தி வச்சுட்டு இங்க அவுக்கணும். கட் பண்ணி தான் எடுக்க முடியும். புடிச்சுக்கிட்டான். ஆமா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வில்லேஜ் விஞ்ஞானின்னு சொல்லி அவார்டு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் தெரியுதலாம். இல்ல இப்ப எனக்கு தெரியல இதை பத்தியெல்லாம். நீங்க அப்ப சொல்லும் போதே மக்களை சத்தியமா சொல்றேன், எனக்கே ரொம்ப ரொம்ப வச்சுக்குமா. இது வந்து நம்ம கட்டல் கவரே கட்டிருக்காங்க. கட்டல் கவரே டென்ஷனா முடிஞ்சு வயசான டிக்கெட் நிறைய செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமா கூட பண்ணுவாங்க. நம்ம காலத்துல எல்லாம் வந்து பல் கட்டுவாங்க. இப்பதான் டொயின்னு கம்பின்னு உயர்றாங்க. எல்லாம் பிளாஸ்டிக் அதுன்னு உயர்றோம். சே ஸ்ட்ராங். ஏமாம்மா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இது காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தண்ணியில் ஊற வச்சு நம்ம கட்டிக்கலாம். எது வாட்டமா எது வேணாலும் கட்டிக்கலாம். காய வச்சு வச்சுக்கணும். வச்சுக்கினா அந்த தென்னமரம் கட்டுற மாதிரி அது மாதிரி பண்ணிக்கலாம். அதான் ஊற வச்சிட்டீங்கன்னா 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிட்டீங்கன்னா நான் கட்டின கிச்சன் இருக்கு. நல்லா கிரிப்பா இருக்கும். 10 முடிச்சு போடலாம். முடிச்சு போட்டு கட்டினாலே நல்லா கிரிப்பா இருக்கு. அடேங்கப்பா இங்க பிடிங்க. அப்பா கிரிப்பா இருக்கு. மக்கள் பார்த்தீங்களா மக்களே, ஒரே ஒரு பனைமரத்தை வச்சு ஒரு பனைமரத்தில் எவ்வளோ நன்மை இருக்கோ, வேரிலிருந்து அதனுடைய நார் வரைக்கும் நன்மை இருக்கோ, அதே மாதிரி அதை வச்சு எத்தனை தத்துவம் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோவை தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கட்டாயம் போட்டு காட்டுங்க. நாங்கள் பண்ணின மாதிரியே உங்கள் வீட்டு குழந்தைங்களையும் நொங்கு மரம் யாரையும் சொந்தக்காரங்க இருந்தாலோ அல்லது வேறு யாராவது இருந்தாலோ அவங்கக்கிட்ட அவங்கள நான் கூட்டு போய் கிராமத்து சைடு வந்து கட்டாயம் உங்கள் குழந்தைங்கள சம்மர் வெக்கேஷனுக்கு நீங்கள் எங்கே கூட்டு போகிறீங்களோ இல்லையோ ஒரு நொங்கு மரத்தை கூட்டு போய் நொங்கு வெட்டி கொடுங்க. இதுதான் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம். அவங்க நிறைய தெரிஞ்சுக்குவாங்க, நல்லதை சாப்பிடுவாங்க. கட்டாயம் பண்ணுங்க மாமா. நம்மள சாப்பிடலாமா? கண்டிப்பாப்ல. இதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க வந்து சொல்லுவாங்க, நம்மளுக்கு டைம் கிடைக்கிறது இல்ல, வெட்டி கொடுத்தா கொடுத்துருக்கேன். எனக்கு டைம் இருந்தப்போ நான் போய் வெட்டி கொடுப்பேன். வெட்டி கொடுத்தா 1 கிலோனாச்சும் வெட்டி கொடுப்பேன். ஆசை கேட்கறது. ஆனா பெரியவங்களுக்கு எல்லாம் வெட்டிக்கிறோம், குழந்தைங்களுக்கு மட்டும் தான் வெட்டி கொடுப்பேன். எப்படி சொல்லிட்டா குழந்தைங்க மட்டும் தான் வெட்டி கொடுப்பேன். அதான் ஓகே மாமா. அடுத்த கட்டமாக அரியாதை வெட்டி விட்டார். நொங்கு கத்தி நல்லா சாப்பாடு இருக்குது. வெட்டவே இல்லையா அவள் மேலே வெட்டவே இல்லையே, நல்லா அறுத்தே விட்டீங்க. டீங்கப்பா மூன்று குட்டி தள்ளிக்கிறாடே, எனக்கு பயமாக இருக்குது. 3 நொங்கு 3 4 4 கண்ணில் இருக்குமில்ல மாமா? 3 தள்ளிக்கா. பக்கத்தில் கூட கத்தி பக்கத்தில் கூடாது. ஆஹா அந்த அப்படியே தண்ணி வெளியே வராமல் எடுத்துருங்க மாமா. ஆமாம் அதுக்கு சீவன். மாப்பிளைக்கு தான் கொடுக்கணுமா? உரம்பர மாப்பிள்ள. தேங்க்ஸ் அல்ல. வெல்கம் தங்குட்டி. சாப்பிடு. மாப்பிள்ள புதினவங்கெல்லாம் வெட்டி சாப்பிடுவா. குழையெல்லாம் அப்படி கொண்டு போயிடலாம் மாமா. ஓகேவா? ஓகே மாமா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கடையில் வாங்கிட்டு வந்தது இது நல்லா டேஸ்டியா. ஏன்டா ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு பட்டி திங்கிற என்ன டேஸ்ட் இருக்கு? என்ஜாய் பண்ணு மாமா. நீங்களா? நன்றி மாமா. மக்கள் ரெட்டைக்கண்ணுங்க பார்த்தீங்களா? நொங்கில் நிறைய வெரைட்டியும் இருக்குது. இன்னும் 3 கன்று இருக்குது, ரெட்டைக்கன்று இருக்குது, ஒத்த கன்று இருக்குது, 4 கன்று இருக்கா மாமா? அதிகபட்சமாக 4 கன்று. 5 கன்றுலாம் இருக்காது இல்லை. பார்த்தீங்களா? நானும் 5 கன்று பார்த்ததில்லை. 4 கன்று வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். 5 கன்று தான் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம் 5 கன்று தான் கமெண்ட் பண்ணுங்க. சொல்ல முடியாது, இருந்தாலும் இருக்கலாம். நான் பார்த்ததில்லை. அதான் கத்தியை வெட்டாது. அடுத்து கடுக்காயை வெட்டுறாரு மக்களே. கடுக்கான்னு சொன்ன மாதிரிங்க. அந்த கடுக்கான என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பாருங்க, இதுதான் கடுக்கா. தம்பி பக்கத்தில் வராது நீ. இது வந்து பனங்காயாக வர ஸ்டேஜுங்க. பனங்காயினா அது பனங்காயாகி அப்புறம் தான் எவ்வளோ கட்டியமாக இருக்குது. தண்ணி அட்டகாசமாக இருக்குது. தேங்காய் தண்ணி ஏட்டா இனிப்பாக இருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் கடுக்காங்க. பாருங்க எவ்வளோ கட்டியமாக இருக்குது பாருங்க. தண்ணி குடிக்கலாம், ஒன்றும் தப்பாக. அப்பா தின்னு பாரு, லைட்டாக தின்னு பாரு, கொஞ்சமாக தின்னு பாரு. திங்களா சாப்பிட நான் அதிகமாக திங்கக்கூடாது. தண்ணி குடிச்சிருவோம்ல. இது நல்லா சாஃப்டா இருந்துச்சு. ஆனா இது நல்லா கெட்டியா இருக்கு. அது செரிமானம் ஆகாது. அதனால தேங்காய் வாட்டை இருக்கு.
தின்னு பாரு, தின்னு கொஞ்சமாக தின்னு ஒன்று மணி தின்னு. எப்படி இருக்கு கடுக்கு முடுக்குன்னு? கடுக்கா நல்லா இருக்கு. நீ வச்சிருக்கிறது நல்லா இருக்கே. அதான் இலை நொங்கு, அதான் நொங்கு, இது கடுக்கா. இங்கே பாருங்க எல்லாம் அங்கங்கே வெட்டி வைத்து விட்டார் மாம்சு. அடுத்த கட்டமாக வந்து சாப்பிட போகிறாரு மாம்சு. சாப்பிட்லாம், ஒரு சிந்தி விடலாம். ஆமாம், குழந்தை வந்து பிரச்சனை இல்லை, அது வந்து குழந்தைய தெய்வம் ஒன்றும்பாங்க, அதனால் தெய்வம் தின்னுட்டு இருக்குது. அடுத்து நம்ம மனுஷங்க ஒரு சிந்தி விடுறோம். ஓகே விட்டலாமாம்மா? ஓகேவா? இந்த பெருவரில் தான் சாப்பிடுவா. பெருவரில் வச்சு வாய் வச்சு அந்த தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கணும். வெட்டும் போது வெறியில் வெட்டுறோம். அந்த வெட்டின காயத்துக்கு முத்தம் கொடுக்குறோம். அதேங்கப்பா மாமா, கவிஞன் ஆகிட்டீங்களே மாமா. உண்மையா பையா? மக்களே உண்மைதான். நினச்சா மருத்துவர் ஆகிறாரு, நினச்சா வேட்டை ஹண்டர் ஆகிறாரு, சம்டைம்ஸ் கவிஞன் ஆகிறாரு. ஆயக்கலைகள் 64 மற்றபடி போலையே. நல்லா கற்று வச்சுக்கணும். அரையும் குறையுமா தான் கற்று வச்சுக்கிறேன், முழுசெல்லாம் கற்று வைக்கலாம். போதுமாமா, இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே மிச்சம். சாப்பிட்டு முடித்து விட்டீரா? டன். எங்கே மாட்டேங்கப்பா, இங்கே பாருங்க, இங்கே இருந்து பார்த்தா அமெரிக்காவே தெரியுது. விட்டு நோண்டி போட்டு பசவெல்லாம் என்ன காய் அங்கே நிற்கிது பாரு. அங்கே ஒரு காய் நிற்கிது. ஆமாம், இங்கே பாருங்க மக்கள்ஸ். அப்பா மக்கள்ஸ், நம்ம இதில் கில்லாடி கேமரா பிடிச்சிக்கிட்டே நமக்கு திங்கிறோம் பாருங்க. நம்மளும் நமக்கு எத்த காட்டுவோம். சாப்பிட்லாமா? ரெடி ஜோட். ஆஹா செம்ம. அடாடாடாடாடா மக்களே. மாமா அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக அந்த அப்போ இதில் என்ன ஹைலைட்ஸ் தெரியுங்களா? இந்த இப்போ வெய்ய காலம் தான் இருந்தாலும் மழை பெஞ்சிருக்கிறனால அந்த குழுன்னு இருக்கிறனால பார்த்தீங்களா, இந்த நொங்கு வந்து உள்ள நல்லா நல்லா அந்த தண்ணி வந்து குழுன்னு இருக்குன்னு வெயில நல்ல வெயில் வெட்டினோம்னா கூட சூடு தெரியும். இது சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. எது தடிச்சுட்டு நிற்கிது பாருங்க அப்படியா? கடுக்கா சாப்பிடலாம், நம்ம சாப்பிடலாம். அதான் நல்ல இந்த இடமே பாருங்க மக்கள். எதாவது தெரியுதா? கீழெல்லாம் பாருங்க, ஈரப்பதமாக இருக்குதா? மழை பெஞ்சங்காட்டி நல்லா பசுமையாகவும் இருக்குது. இந்த டைமில் உங்க வெட்டினங்காட்டி எவ்வளோ பரவாயில்லைங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் நொங்கு குழு தான் இருக்கு. கூலிங்க நொங்கு வெயில் எவ்வளோ அடித்தாலும் குளிங்க தான் இருக்கு. அதே இந்த கிளைமேட் இங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கு. அது வெய்ய காலம் தான், ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து கூலிங்காக இருக்குது சார் இந்த டைம். இந்த தொப்பை இருக்குல்ல, அதையும் சாப்பிடலாம். அது சாப்பிடலாம். நல்லதானா? குழந்தைய சாப்பிடக்கூடாது, நாம சாப்பிடலாம். குழந்தை சாப்பிட்டா வயிற்று வலிக்குமா? வயிற்று வலிக்கு. நம்மளுக்கு செரிமானம் அதிகமாயிரும். அதனால இதை வேணாம் சாப்பிடலாம். நம்ம கல்லையே சாப்பிட்டா செரிமானம் அது வேலை செய்யறோம். டன் மக்கள்ஸ், சக்சஸ். போட்டு தகிட ஓகே மக்களே, டிராக்டர் வந்துருச்சு. அடுத்த கட்டமாக எடுத்து கலப்பையில் ஓட்டு எப்படி கொண்டு வரணும் பாருங்க. டெய்லர் எடுத்துடல, கலப்பையிலே ஓட்டுருவோம். அந்த பக்கம் குழியாக இருக்குது. டிராக்டர் விட்டா எப்படி வேணாலும் திருப்பலாம். கார் மாதிரிலாம் இல்லை. இந்த பக்கம் வரமா, இந்த கலப்பை இருக்குல்ல, இந்த கலப்பை ஆடும், இப்படி ஆடும். பக்கத்தில் போகக்கூடாது, எட்டதான் நிற்பான பட்டுரும். ஓகேங்க, எடுத்து என்ன மாமா மியூசிக்கெலாம் பலமாக இருக்குது. நம்ம யார் நமக்கும் போகிறதில்ல, யார் நமக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, முகுந்து பாருங்க. ஏய் எடுத்து தட்டுக்கிறான் பாருங்க. புரியலைங்க. ஆமாம், இப்படித்தான் மாடிட்டு போவோம். அப்படி என்னக்கு சைக்கிள்லையா? சைக்கிள்ல. ஓஹோ. சூப்பருங்க. ஏதோ பெரிய இந்த குக்கிங் சேனலில், வில்லேஜ் குக்கிங் சேனலில் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வேறு மாதிரி இந்த வீடியோ ஹிட் அடிக்குன்னு நினைக்கிறேன் மாமா. இந்த வீடியோ மில்லியன் கணக்கில் போகும்னு நினைக்கிறேன் வியூஸு.
இல்லைனாலும் நம்ம மக்கள் நீங்கள் சொன்ன கருத்துக்காகவும் அதுக்காகவே கண்டிப்பாக இது வந்து என் வீடியோ மக்களை சத்தியமாக சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, எப்படிங்க சொல்கிறது, அந்த மாதிரி நான் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் பேச கிடையாது. இங்கே நடந்த மூமெண்ட்ஸுக்காகவே கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் லைக் போடுவீங்க, நம்பிக்கை இருக்குது. பண்ணுங்கள், இந்த வீடியோ போகணும் மக்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய பாரம்பரிய மக்களே, நம்ம மண் சார்ந்த விஷயம் இது. அது நம்மளது பனைமரம், நம்மளுது இந்த நம்ம நாடு, நம்மளோட இது நம்ம மண். அந்த மாதிரி எனக்கே ஒரு ஒரு இதாக இருக்குது, ஒரு கூஸ்பம்ஸாக இருக்குது. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. சார் போலாமா? இந்த வண்டி என்னன்னு தெரியுதா? பர்குசனு, ஆதி காலத்து வண்டி. மெஸ்ஸி பர்குசன். 2 வண்டி வச்சுருக்கீங்களா? அது இன்னொரு பக்கத்து காட்டுக்காங்க வண்டிங்க. ஓகே, கிளம்பியாச்சு. வந்து நல்லா கொண்டுக்கோனே, நல்லா பிடிச்சிக்கோனே. ஓகே மாமா. இங்கே பாருங்க, இங்கே இழுத்தாருன்னா அங்கே தூக்கும். கிளம்பி தூக்கியாச்சு. உலக நாயம் நல்லா பிடிச்சிக்கோண்டா மக்களே. ஆமாம், இந்த இடத்துக்கு பேர் என்ன? சொடலைக்காடா? ஓ, சொடலைக்காடு. ஓகே, வந்தாச்சு. முகுந்து குட்டிக்கு பாருங்கள் உட்கார்றதுக்கு சேஃப்டி கார்டு. ஓகே மக்களே, எப்பா போகலாம். அடுத்த கட்டமாக இன்னொரு மரம் பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருந்துச்சு அனுபவம்? நல்லா இருந்துச்சா? ஓகே, நம்மளும் ஒரு டிராக்டர் வாங்கிடலாம் கூடி சீக்கிரம். மக்கள் அடுத்து பாருங்கள், ஆவராம்பூவு. இது வந்து ரொம்ப சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஆவரந்தால தெரியுதுங்களா? பூ சாப்பிட்லாம். அப்பப்போ நான் உங்கள்கிட்ட வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, ஓகேவா? தண்ணி போடுங்க. தண்ணி போடுறவங்களுக்கு சொல்கிறேன், போடாதவங்க போடாதீங்க. போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணாலும் சாப்பிடலாம் சாமி. அப்பப்போ இந்த மாதிரி கருவேப்பிலை சாப்பிட்றது, வேப்பந்தழை சாப்பிட்றது, இந்த மாதிரி ஆவரம்பூ சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதோ பாருங்கள், அந்த மரத்தை பாருங்கள், ஃபுல்லாக காய் தான். ஆனால் என்னென்னா அது வந்து மூடு இருக்காமல், இந்த பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே வந்து புதரில் இருக்குதுன்னு வைங்கள. ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சர், முடியாத ஒரு காரியம். தலைவன் இங்கே ஏறிட்டாரு. தலைவா வேணாம், தலைவா மாமா வேணாம் மாமா. மாமா 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 ஐயோ மாமா, என்ன மாமா அது? ஐயோ, சாதாரண ஆள் இல்லை மாமா, நீங்களும் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை மாமா. அதுலேருந்து எப்படி தாய் விட்டார் பாருங்களேன். இந்த வாருங்க மக்களே, சரிஞ்சு கிடக்குது. 1 2 தான் நல்ல காய், எல்லாம் இதாக கடுக்காயாக போச்சுங்க. சே, அடாடாடாடாடாடா மக்களே. எஸ், அங்கே விழுந்துருச்சு. மேலே நின்றுட்டாரு. அங்கே வாருங்க, அப்படியே நிற்கிறத போஸ்தே வாருங்க, செமையாக இருக்குது. சூரியன் மட்டும் இல்லைன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். சூரியன் இல்லைனால சூரியனுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிறங்காட்டி தெரியுது. சூரியன் சைடு இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கு. சூரியன் இல்லைன்னா அப்புறம் அந்த மரமே இருக்காது, நம்மளே இருக்க மாட்டா. ஓடு செல்லை வச்சு செல்லை கொண்டுட்டு ஏறிட்டிங்களா? அடாடாடா, போன டைம் செல்லை முகுந்திரி கொடுத்துட்டு ஏறினார், இந்த டைம் செல்லோட ஏறிட்டார் இருக்குது. பார்த்து தலைவா. எஸ், ஓடு. A few moments later. மக்கள் அவ்வளோதான். அடடா, கீழே விழுந்துருச்சு. அந்த மரத்தை காலி பண்ணிட்டு கிளம்பியாச்சு.
இங்கேருந்து குழாய் ரெண்டு நாளாக வந்துச்சுங்க. எனக்கு மாமனுக்கு போதும் ஆகி போச்சு. வழுக்குது குழாய் தூக்கி கொண்டு வரக்குள்ள ஃபினிஷ் எடுங்க, கொண்டு போய் ஏற்றிக்கிட்டு கிளம்பலாம். மக்கள் இங்கே வாருங்க மக்களே, ஆள் எதை செஞ்சாலும் மூளையோட தாங்க செய்கிறாரு. இந்த இதுக்குள்ளே எல்லாம் அந்த இது பேர் என்னம்மா சொல்கிறது, காம்பு இருக்கிறதெல்லாம் அப்படி போட்டார். சாஞ்சாலும் நிற்கிது நின்றுக்கு மற்றெல்லாம் தூக்கி எல்லாம் அடிக்கிட்டு நமக்கு வந்து ஜோராக வேலை செய்கிறானுங்க இன்றைக்கி. பரவாயில்ல, குட் பை. அதை மதில் வச்சு விட்டுவாப்ப. இங்கே வாருங்க மக்கள், விட்டு விளாசுதுங்க கத்தி. கொஞ்சம் ஏமாந்தோம்னா வளதே. கை பத்திரமாப்பல. மேக்கிறான்னு கத்தியெல்லாம் கிடையாது. இங்கே வா மக்கள், இந்த மாதிரிலாம் கத்தி இருந்துச்சுன்னா நல்லா ஜாலியாக வெட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வேறு மாதிரி திங்கிறியா? போதுமா? மேடம் மிஞ்சி போச்சா உனக்கு? எவ்வளோ கூடா சாப்பிடு, ஒன்றும் சாப்பிடு. மாப்பிள்ள நொங்குன்னு அதிகமாக சாப்பிடக்கூடாது. சோனா நீ சாப்பிடு, ஒன்று நான் சாப்பிட்றேன். தின்றியா அப்படி? சரி சாப்பிடு. அப்புறம் மாப்பிள்ள நொங்கு ஓவராக சாப்பிட்டாலுமே வயிற்று வலி எடுத்துரு. இது வந்து 3 கண்ணு 3 கண்ணு நொங்கு. 2 கண்ணு தான்டா. 3 கண்ணுமாம்மா? 3 கண்ணு. எப்படி செகன் இருக்குது. செக்க சவந்தம் இதுதான் மக்களே. இங்கே பாருங்க, பார்த்து அப்படியே சொன்ன கவிதையை சொல்லிடுற திருப்பி மொத்தம் போயிட்டானுமா. இங்கே பாருங்க மக்கள், என்னதான் பனைமரமாக அழகு தான், அது ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் அதில் இருக்கிற நொங்கு, அந்த இளநொங்க பாருங்க. மாமன் சொல்கிற மாதிரி முத்தமிடணும். சூப்பும் போது கத்தி வச்சுட்டு முத்தமிட்டுட்டோம்னா அப்புறம் வேறு மாதிரி ஆயிடுது. பொறுப்பு வடிவேலு கதை ஆயிடுது. இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நொங்குலேயே, சரிங்களா? இதை இளநொங்கும் கூட தண்ணி அவ்வளோ இனிப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது 100 நொங்கு இருந்தாலும் சாப்பிடலாம். 100 நொங்கு சாப்பிடலாம். கம்மியாக தான் இருக்குது, அந்த டேஸ்ட்டுக்கோசரே சாப்பிட்லாம். நொங்கு ஆசையே இருந்தது மாமா, வேற மாதிரி. சாப்பிடணும் இப்படி. அடுத்த வருஷம் பார்க்கணும். கோடான நன்றிகள். மாம்ஸ் போலாம். அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சு. டாட்டா. மாம்சே மக்களே, இங்கே பாருங்க மக்கள், நமக்கு தேவையான நொங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு, நம்ம பெரியப்பா வீட்டுக்கு எல்லாமே ஜம்முன்னு எடுத்தாச்சு. அப்படியே அது மேலே வச்சிடலாங்க மாம்சே. மேலே போடுங்க. அவ்வளோதான், எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே போகலாமா? ஓகே மாமே, ரொம்ப 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 நன்றி. அப்படியே இங்கே வாங்க, கோடி நன்றிகள். நன்றிலாம் சொல்லக்கூடாது. ஓகே இங்கே வா. இயற்கையான மாமாக்கு தேங்க்ஸ் சொல்லு. வெல்கம். ஓகே பாய் மாமா. பாய்.